ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்க்குடைய டிமாண்ட் ட்ராப், அதாவது எஸ்பிஐ பேங்க் மூலமாக டிடியை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எஸ்பிஐ பேங்க் மூலமாக நீங்கள் டிடி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து எஸ்பிஐ நெட் பேங்கிங் கண்டிப்பாக வேணும். ஸோ அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்றும் இல்லை, எஸ்பிஐ நெட் பேங்கிங் அப்படின்னு கூகுளில் போட்டாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கான பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் பர்சனல் நெட் பேங்கிங் அப்படின்ற ஆப்ஷனும் வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தமாரி பேஜ் தான் வரும். இதில் உங்களுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கொடுத்துட்டு ஜஸ்ட் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாகின் எஸ்பிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி உள்ளே போனாலே உங்களுக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக கேட்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணால் தான் உள்ளே உங்களால் எல்லா டீட்டெயில்ஸுமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டை நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற, அதாவது சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட், அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ, நீங்கள் நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஆர்டிஜிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ ஐஎம்பிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இதிலே உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம டிமாண்ட் ட்ராப், அதாவது டிடியை எப்படி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து போயிட்டு இ சர்வீஸ், அதாவது ரெக்வஸ்ட் அண்ட் என்கொயரி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெக்வஸ்ட் அண்ட் என்கொயரி அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணாலே மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இஷ்யூ டிமாண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலே இருந்து மூணாவது இஷ்யூ டிமாண்ட் ட்ராப் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் டிடி எடுக்க போகிறீங்களோ அந்த டிடி அமௌண்ட்டுக்கான சார்ஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இது டிடெக்ஷன் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் டிமாண்ட் ட்ராப் அப்படின்னு கிளிக் பண்ணாலே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு, அதாவது ப்ரொஃபைலுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணோடனே உங்களுக்கு வந்து டிமாண்ட் ட்ராப்புக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடியோட அதாவது லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ₹1,00,000 வரைக்கும் நீங்கள் வந்து டிடி ஆன்லைன் மூலமாக எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் டிடி எடுக்க போகிறீங்க அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஸோ அமௌண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இன் ஃபேவர் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேரில் வந்து டிடி எடுக்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாடு கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் எடுக்க போகிறேன், அதாவது ராபின்சன். ஸோ யார் நேமில் நீங்கள் எடுக்க போகிறீங்களோ அவங்களுடைய இன் ஃபேவர் ஆஃப் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும். ஸோ அவங்களுடைய என்ன நேமில் அவங்க வந்து டிடி கேட்டாங்களோ அந்த நேமில் இன் ஃபேவர் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனில் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வந்து டிடி எடுக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக, அதாவது உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டிடி உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க அமௌண்ட்டை. ஸோ அப்போ புரியும்போது ஸோ எதுக்காக இது நீங்கள் எடுக்கிறீங்க, எஜுகேஷன் பர்பஸ், ரெண்ட் பர்பஸ், பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ், ஸோ எதனா ஒன்று நீங்கள் டீட்டெயிலாக என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் என்னவோ அதோட பிரான்ச் கோடும் அவங்களுடைய பிரான்ச் நேமும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதாவது யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க வந்து எங்கே கலெக்ட் பண்ணிக்க போகிறாங்களோ அந்தவுடைய பிரான்ச், அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டிடி வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ அவங்க வந்து எந்த இடத்துல வேணும் அப்படின்றாலும் அந்த இடத்துல அவங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பேங்க்கு, ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேவர் ஆஃப் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேயபிள் அட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு பதிலாக ஸோ இதில் வந்து அவங்க வந்து பேயபிள் அட் சென்னை அப்படின்னா ஸோ சென்னையுடைய பேங்க்குடைய பிரான்ச்சை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ செங்கல்பட்டு இப்போ வந்து எஸ்பிஐ பேங்க் பிரான்ச் கோட் அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி உங்களுடைய பேங்க் என்ன, அவங்களுடைய பேங்க் என்னவோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ச் கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 6 டிஜிட் இருக்கும். அதில் 5 டிஜிட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணால் போதும். ஜஸ்ட் இப்போ வந்து நம்ம பிரான்ச் கோடை எடுத்துட்டோம். ஸோ அதேமாரி யாருக்கு வந்து நீங்கள் கொடுக்க விருப்பப்படுறீங்களோ அவங்களுடைய பேங்க்குடைய பிரான்ச் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ அது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து உங்களுடைய பிரான்ச் கோடை அவங்களுடைய பிரான்ச் கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் பிரான்ச் நேம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். ஸோ எனி பிரான்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பிரான்ச் கோடு எல்லாத்துக்கும் ஒரு பிரான்ச் கோடு இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கெட் பிரான்ச் கோடு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ டெலிவரி மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கலெக்ட் இன் பர்சன் அண்ட் கொரியர். ஸோ உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு போய்ட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் வரும் ஃபைனலாக. ஸோ ஃபைனலாக பிரிண்ட் அவுட் வரும்போது அந்த பிரிண்ட் அவுட்டை பேங்க்கில் கொடுத்து நீங்கள் உடனே டிடியை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொரியர் மூலமாக உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸோ கொரியர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு வேணுமோ அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கலெக்ட் இன் பேங்க் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பேங்க்லேயே போய்ட்டு இதில் ஃபார்ம் வரும், அதை கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து டிடி கொடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனை கலெக்ட் இன் பர்சன் அப்படின்னு சொல்லி ஸோ பேங்க்குக்கு போய் நாங்கள் என்னுடைய டிடியை வந்து நான் கலெக்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு கொரியர் வேணும் அப்படின்னா கொரியர் மூலமாகவும் உங்களுக்கு வீட்டுக்கு வர வைக்கலாம். ஸோ இது 2 ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ உனக்கு உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்குக்கு போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ யார் நேமு, எவ்வளோ அமௌண்ட்டு, பேங்க்கோட சார்ஜஸும் ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த சார்ஜஸும் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்ல. அதாவது டிடிக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய டிமாண்ட் ட்ராப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த பேஜ் தான் நீங்கள் பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் இந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதை வந்து இதிலே பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அங்கே என்ட்ரு பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே பிரிண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இல்லை எனக்கு பேங்க்கில் போய் கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் கொரியர் மூலமாகவும் இந்த டிடியை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் பேங்க்கு போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கொரியர் மூலமாகவும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.